இங்க இவன் தூங்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கால் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க மச்சான் கால் பண்ணி அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. நைட்டு தான் பேசிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சுடுறான். இத பார்த்து அவங்க ஃப்ரெண்டுங்களுமே ஏத்திட்டு போய் அவங்க பஸ் ஸ்டாப்ல விடுறாங்க. இவனுமே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது மச்சானுக்கு கால் பண்ணி அப்பா இறந்துட்டாருன்னு ஒரு பிரச்சனை இருந்தாலுமே ஊருக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பார்த்தா என்னாக போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவன் லவ் பண்ற பொண்ணு கால் பண்ணி பஸ்ல வந்துட்டு இருக்கேன், எங்க இறங்கணும்னு கேட்கறாங்க. அப்பதான் இவன் என்னோட ஊருக்கு பஸ் ஸ்டாப்லாம் கிடையாது, நீயே கேட்டு இறங்கினாதான் உண்டுன்னு சொல்லிட்டு வர சொல்றான். ஆனா அவங்க அப்பாவை பார்த்ததுமே ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறான். அப்பன்னு பார்த்து இவங்க அப்பாவை புதைக்கிறதுக்காக பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்த வேற ஜாதிக்காரங்க சண்டை போடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறாங்க. ஆக்சுவலா இங்க மேல் ஜாதி கீழ் ஜாதி பிரிச்சு வச்சிருப்பாங்க. பொது வழியில எல்லாருமே நார்மலா யூஸ் பண்ணலாம். பட் சாவு விழுந்தா மட்டும் அந்த சைடா போக கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இதுக்கு முன்னாடி ஹீரோட ஃப்ரெண்டோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி பிரச்சனை பண்ணி வேற வழியில தான் புதைக்க விட்டுருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் இனிமேல் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்காரங்க எழுதியும் கொடுத்துருப்பாங்க. ஆனா திரும்ப அதே மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சதுனால ஆர்டிஓ கிட்டையும் போலீஸ் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா அவங்க ஆளுன்றதுனால இதை கேட்காமலே விட்டுறாங்க. அப்ப இவங்களுக்காக எந்த பிரச்சனை பேசுறதுக்காக ஒரு ஹெட் இருப்பாரு. அவங்க கிட்ட போய் சொல்றாங்க. அவருமே இந்த பிரச்சனை இப்படி பண்ண பத்தாது, இதுக்கப்புறம் நம்ம ஹைகோர்ட்டு தான் போய் பேசணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச வக்கீல் கிட்ட போய் பேசுறாங்க. வக்கீலுமே அவங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே பண்ண முடியாது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி லெட்டர்லாம் எழுதி கேஸும் ஃபைல் பண்றாரு. அண்ட் அன்னைக்கே இந்த கேஸும் கோர்ட்ல வருது. சோ இவங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்றாங்க. ஆனா எதிர்த்தரப்பு வக்கீல் இவங்க பிரச்சனை பண்றதுக்காக இவர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இவங்க இப்படி பண்றதுனால பெரிய கலவரமே உண்டாகி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஜட்ஜுமே அப்ப நீங்க தான் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை பண்ண போறீங்களான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இந்திய சட்டத்தைப்படி எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்கும், எல்லாருமே சமம், ஒரு தெருவானது ஒரு சமூகத்துக்கு சொந்தமானது சொல்லிட்டு எந்த சட்டத்திலும் இல்லைன்னு சொல்றாரு. சோ அந்த தெரு வழியா அவங்க அப்பாவை எடுத்துட்டு போக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இதுக்காக பாதுகாப்புக்காக போலீஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேக்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுறாங்க. இதை கேட்ட ஹீரோ ரொம்ப சந்தோஷமா தான் வராரு. ஆனா அவங்க ஊரோட எல்லையை தொட்டதுமே திரும்பவும் அந்த பயம் வர ஆரம்பிச்சிடுது. இவன் பயந்த மாதிரி இருந்தா அந்த ஊருக்காரங்க எல்லாம் சட்டம் என்ன சொல்றது, இந்த தெரு வழியா அவங்க எப்படி வராங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஜல்லிக்கல்லாம் போட்டு அடைச்சிடறாங்க.